ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10th, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு எது முடிச்சாலும் தாராளமா விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் மோட் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். வாங்க எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். இப்பதான் நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே துறையில அறிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வந்துட்டு நிறைய பேர் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான ஆன்லைன் ஓப்பனிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் பார்த்தோம்னா 11 நவம்பர்ல இருந்துட்டு க்ளோசிங் டேட் பார்த்தோம்னா 10/12/2024, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஆன்லைன் மூலமா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ற வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க பாருங்க, ICF-Government.in. இந்த இதுல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் கிளர்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் டிகிரி இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் கிளர்க்கு பார்த்தோம் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியன் லெவல் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th பாஸ் பிளஸ் ITI முடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த லெவல் 1 கேட்டகரியில பார்த்தோம்னா 10th பாஸ் அப்படி இல்லைன்னா ITI முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் நம்மள இருந்துச்சுன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் கிரேட் வச்சிருக்காங்க. இப்ப லெவல் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபுட்பால், கபடி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுட்பாலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு, டிஃபெண்டருக்கு 2, ஃபார்வர்டுக்கு 1, மிட்ஃபீல்டுக்கு 2 கொடுத்துருக்காங்க. கபடிக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் கவருக்கு 1, ரைட் கவர் 1, லெஃப்ட் கார்னர் 1, ரைட் கார்னர் அப்படி சொல்லிட்டு டோட்டலா பார்த்தோம்னா நமக்கு 15 வேகன்சி பார்த்தோம்னா லெவல் 1க்கு இருக்கு. அடுத்து லெவல் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா உமன், அடுத்து பார்த்தீங்கன்னா கபடியில மென், வாலிபால்ல மென், வாலிபால்ல உமன், இதுக்கு டோட்டலா பார்த்தோம்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எவ்வளவு வேகன்சி சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லெவல் 5, இதுல பார்த்தோம்னா அத்லெட்டிக்ஸ்ல பார்த்தோம்னா உமன், கிரிக்கெட்ல பார்த்தோம்னா மென் கேட்டிருக்காங்க. டோட்டலா பார்த்தோம்னா 25 வேகன்சி பார்த்தோம்னா இதுல இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SC, ST, OBC, EWS மற்றும் அதர் கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது எதுவுமே இதுல வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான சர்டிபிகேட் வைக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா இதுல யாருக்குமே கிடையாதுன்னு டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்ப பல விதமான போஸ்டிங் இருக்கு. நீங்க எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்களோ அது ரிலேட்டடா எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி டீடைலா கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்க பேஸ்கெட் பால்ல ஃபார்வர்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான உங்களுக்கான அந்த எலிஜிபிள் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு அதை அப்ளை பண்ண முடியாது, அதாவது அதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் மஸ்ட் பி த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ அது சம்பந்தமான கரெக்டான எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் மீட் பண்ணாதான் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்பீடு பார்த்தோம்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 18ல இருந்து 25 வயசு வரை இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். டீட்டெயில கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, மினிமம் ரெக்யர்மெண்ட் பார்த்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நீங்க லெவல் 5 அப்ளை பண்ணீங்கன்னா கேட்டகரி ஏல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனியர் கேட்டகரி அப்ளை பண்ணும்போது நீங்க வந்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் ரெப்ரசென்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேட்டகரி பில பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3rd பொசிஷன்ல நீங்க வந்திருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ட்டு, இல்ல எதுலாச்சும் இல்லை நீங்க வந்துட்டு தேர்ட் பொசிஷன் வந்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 2, இதுல பார்த்தோன்னா கேட்டகரி பில பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த லெவல் 2 கேட்டகரி ஜாப் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேட்டகரி சி கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல நீங்க ஏதாச்சும் 3rd பொசிஷன்ல வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல 5ல நீங்க ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல தேர்ட் பொசிஷன் வந்தீங்கன்னா ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. இல்ல எது நீங்க மீட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தாராளமா வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா லெவல் 1, இதுல பாத்தீங்கன்னா கேட்டகரி சில நீங்க ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா லெவல் 1 போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் வந்து ஃபெடரல் கப் சாம்பியன்ஷிப் கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற கேட்டிருக்காங்க, அதாவது நீங்க வேற ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெளிவா டீடைலா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சோ அதுபடி நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் டீடைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆன்லைன்ல தான் பாத்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் பே பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீடைல் பார்த்தோம்னா 500 rupees பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வாங்குறாங்க. 250 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு SC, ST, எக்ஸர்விஸ்மென், PWD பர்சன்ட்லாம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம உமன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா இந்த ஃபீஸா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலம் தான் நீங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, ICF-Government.in. இதுக்கான டேட் பார்த்தோம்னா 11 நவம்பர்ல இருந்துட்டு 10 டிசம்பருக்கு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.